எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. அவரை நம்பினால் எல்லாமே கைகூடும், எல்லாமே நலமாக அமையும். அதுக்கு நம்ம அம்மா சொல்ற மாதிரி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அவர் சொல்றதை கேட்கணும். கேட்டா தான் விடுதலை பயணம் 19:5 என்ன சொல்லியிருக்காரு? என் குரலுக்கு செவிசாய்த்து என் கட்டளைகளை கடைபிடித்து உடன்படிக்கையில் நிலைத்து நின்றால் எகிப்து நாட்டின் மீது வர செய்த கொள்ளை நோய்களை உங்கள் மீது வரவிட மாட்டேன், உங்களை குணமாக்கும் ஆண்டவர் நானே. அதுதான் அவர் சொல்றாரு. ஏன் நான் சொல்றதை கேளுங்க. அதைத்தான் அம்மாவும் சொல்றாங்க, அவர் சொல்றதை கேளுங்க. ஆனா நம்ம அம்மா ஒருபோதும் நான் சொல்றதை கேளுன்னு சொன்னதே இல்லை. அவர் சொல்றதை கேளு, என் பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளை சொல்றதை கேளு. என்ன சொன்னாரு? முதலில் அவர் சொன்னது மத்தேயு நற்செய்தி 5:23. அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மத்தேயு 5:23. செலுத்த வரும்போது நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு